எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதை தொடர்ந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஐபிஓ அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாசம் ஜூலையை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேஸ் பண்ற ஐபிஓஸ் என்னன்னா டாடா கேபிட்டல், ஹீரோ ஃபின்கார்ப், என்எஸ்டிஎல், தென் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஐபிஓ லான்ச்சிங் டேட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஒரு 0.25 பெர் ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்திருக்குங்க ஜூலை 11, 2025. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் எப்படி இருக்கு அப்படின்னா, பிரைஸ் டு புக் 1.5 தாண்டிடுச்சு, நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நம்ம வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாங்க. எப்பப்பெல்லாம் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வருதோ அப்பெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். மேலே போச்சு அப்படின்னா விட்டுறலாம். அடுத்து எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் தென் டெபாசிட்ஸ் எல்லாமே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல குறைஞ்சிருக்குங்க. நம்ம ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தோம், சுமிட்டோமா உள்ள வர்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம உள்ள போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. லோன் அண்ட் அட்வான்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2% குறைஞ்சிருக்கு. டெபாசிட்ஸ் வந்து ஒரு 3% குறைஞ்சிருக்கு. இது எஸ் பேங்க் நல்ல அப்டேட்டே கிடையாது. அடுத்து சிஎஸ்பி பேங்க்குடைய Q1 ஃபினான்ஷியல் 26 அப்டேட் வந்திருக்குங்க. கேரளா பேஸ்டு பேங்க். டோட்டல் டெபாசிட்ஸ் 20% ஏறி இருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 32% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கோல்ட் லோன் அக்ரெசிவா கொடுத்துருக்காங்க. 36% ஏறி இருக்கு. போன வருஷம் Q1 கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் Q1ல. வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 13 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 1.67 இருக்குங்க. ஏற்கனவே நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க சிஎஸ்பி பேங்க். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸோட Q1 ஃபினான்ஷியல் 26 அப்டேட் வந்திருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்பிஎஃப்சிஸ் மோஸ்ட் வேல்யூபிள் என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாப்ல பஜாஜ் ஃபினான்ஸ் தாங்க இருப்பாங்க. பட் கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூ. இப்போ ரீசெண்டா ஸ்பிளிட் போனஸ் எல்லாம் போட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் Q1 ஃபினான்ஷியல் 26ல 25% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். லோன் புக் 23% க்ரோ ஆயிருக்குங்க. டெபாசிட்ஸ் வந்து 15% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. நல்ல நம்பர்ஸ் தான். ஏற்கனவே பஜாஜ் ஃபினான்ஸை நீண்ட காலமா ஹோல்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு கான்பிடென்டான நம்பர்ஸா இருக்குங்க. இனிமே கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வித்தியாசமான Q1 ஃபினான்ஷியல் 26 அப்டேட்ங்க. இது வரைக்கும் நம்ம பேங்கிங் செக்டர் என்பிஎஃப்சியோட அப்டேட்லாம் பார்த்தோம்னா டெபாசிட்ஸ் வந்து கம்மியா இருக்கும், கிராஸ் அட்வான்சஸ் லோன் வந்து அதிகமா இருக்கும். பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அப்படியே ரிவர்ஸா இருக்குங்க. டெபாசிட்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 1.8% ஏறி இருக்கு. பட் கிராஸ் அட்வான்சஸ் அப்படின்றது 0.4% தாங்க ஏறி இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர். அடுத்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரீட்டைல் அப்ளை பண்ணவங்க நிறைய பேருக்கு ஐபிஓ கிடைச்சிருந்தது. இன்னைக்கே வந்து ஒரு 11% பக்கமா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கோங்க. இன்னைக்கு ஒரு 2% பக்கமா இறங்கி இருந்தது. ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம வந்து அதை பத்திரமா வச்சுக்க வேண்டியதான் கிடைச்சத. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே இந்த என்பிஎஃப்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 8th மோஸ்ட் வேல்யூபிள் என்பிஎஃப்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னு இப்பதானே சொன்னோம். பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் கேப் வந்து ஒரு 5.8 லட்சம் கோடிங்க. ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேப். தென் மூணாவது இடத்துல சோழமண்டலம் ஃபினான்ஸ் 1.37 crore மார்க்கெட் கேப். தென் நாலாவது இடத்துல ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 1.3 lakh crore மார்க்கெட் கேப். தென் அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு 1.06 lakh crore மார்க்கெட் கேப். தென் ஆறாவது இடத்துல எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்கிறாங்க 90,000 crore மார்க்கெட் கேப். தென் ஏழாவது இடத்துல ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 72,000 crore மார்க்கெட் கேப். எட்டாவது இடத்துல ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருப்பாங்க, ஒரு 70,000 crores இருப்பாங்க. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னா சீக்கிரமே டாப் 5 மோஸ்ட் வேல்யூபிள் என்பிஎஃப்சிஸ்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு தோணுது. அடுத்து பிசி ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 அப்டேட் கிடைச்சிருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபினான்ஷியல் 25ல நாங்க 50% கடனை குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் Q1 ஃபினான்ஷியல் 26ல இருந்த கடன்ல நாங்க 7.5% குறைச்சிருக்கோம் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெவன்யூ தானே முக்கியமான அப்டேட். ஸ்டாண்ட் லோன் ரெவன்யூ 80% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் Q1 ஃபினான்ஷியல் 26ல. இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல செய்தி. அடுத்து பிஎன்ஜி ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட போர்டு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 crores ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் தென் QIP மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து பின்லாந்து பேஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனியை அப்படியே 100% அக்வயர் பண்ணியிருக்காங்க ஒரு 23.5 மில்லியன் ரூபாய்க்கு. கம்பெனியோட பேர் எனக்கு வாயிலே நுழையலைங்க, நான் போட்டு காட்டுறேன். சென்ற ஆண்டு அதாவது 2024 ஜனவரி டு டிசம்பர் 31 எடுத்துக்கிட்டோம்னா டேர்ன் ஓவர் வந்து 5.13 lakhs பண்ணியிருக்காங்க. நெட் ஒர்த் வந்து 2.37 lakhs. எம்ஹெச்ஆர்ஐலுக்கு இது ஒரு நல்ல செய்தி. எம்ஹெச்ஆர்ஐல பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர்ல 25% கீழே இறங்கி இருக்கு. இன்னுமே கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். Q1 ஃபினான்ஷியல் 26 வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து ஐடிசி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்எம்சிஜி செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட்ல கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படின்றது ஃபினான்ஷியல் 25ல 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படின்றது என்னன்னா இவங்களோட எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு கன்சியூமர்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க, அதாவது அதுல டாக்ஸஸ், தென் ப்ராடக்டோட காஸ்ட், தென் மார்ஜின்ஸ் எல்லாமே அதுல ஆட் ஆகுங்க. இது ஃபினான்ஷியல் 24 எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 12% க்ரோ ஆயிருக்கு. ஸோ க்ரோத் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் 25 முடிவில் ஐடிசியோட எஃப்எம்சிஜி செக்மெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 26 crores இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் போய் ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த growth, அதாவது கன்சியூமர் ஸ்பெண்டிங் growth குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வீட்டு, மைதா, தென் எடிபிள் ஆயில் இதோட ப்ரைசஸ்லாம் நிறைய ஏறி இருக்குங்க. அதனால இந்த growth அப்படின்றது குறைஞ்சிருக்கு. இன் அடிஷன் டு தட் லோக்கல் அண்ட் ரீஜனல் பிளேயர்ஸ் டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஐடிசிக்கே டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸை நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 25 முடிவில் டிஜிட்டலி எனேபிள்டு சேல்ஸ் அப்படின்றது 31% கூடி இருக்குங்க இந்த எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிசியில். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்தா நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைக்கும். அடுத்து எம்ஆர்எஃப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு 229 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே. கம்பெனி வந்து இப்போ அதுக்கு ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை 18, 2025. ஆகஸ்ட் 18, 2025க்கு மேல பேமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சப்சிடரி எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட்ல ஏப்ரல் 2025க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3602 crores நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு 12 gigawatt லித்தியம் அயான் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்காக 2 ஃபேஸா அவங்க இதை டெவலப் பண்றாங்க. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஃபேஸ் 1 வந்து ஃபினான்ஷியல் 26 லேட்டர் ஃபினான்ஷியல் 26ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25ல மட்டுமே அவங்க ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி இப்பயுமே டெட் ஃப்ரீ தான், பட் கொஞ்சம் ஓவர் வேல்யூடு. அடுத்து ட்ரீம் ஃபோக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏர்போர்ட்ல லான்ச் அக்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுங்க. கம்பெனி வந்து ப்ரெஷர்ல இருக்குங்க. என்ன அப்படின்னா பிக் பிளேயர்ஸ் ஏர்போர்ட் ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து ப்ரெஷர்ல இருக்கு. இந்த கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, மாஸ்டர் கார்டு, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், அவங்க எல்லாம் வந்து டைரக்டா ஏர்போர்ட் ஆபரேட்டர் கூட ஒரு அலையன்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ட்ரீம் ஃபோக்ஸோட மேலிட என்ன சொல்றாங்க, இப்பயுமே எங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்றது இருக்கு, ஆனா ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு அக்சஸ் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனிக்கு பெரிய சேலஞ்சஸ் இந்த மாதிரி தான் வரும். பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து நிறைய ப்ரெஷர் வரும். அதே தான் ட்ரீம் ஃபோக்ஸ்லயும் வருது. ட்ரீம் ஃபோக்ஸோட சீஃப் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. நான் வந்து அந்த லிங்கை போடுறேன் கீழே, நீங்க படிச்சு பாருங்க. ஓவராலா மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து 3வது நாளா நேற்று எஃப்ஐஐஸ் ஒரு 1481 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 55 ரூபாய் விலை இறங்கிருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 9050ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் பயங்கரமா மேல ஏறி இருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜாப் டேட்டா எக்ஸ்பெக்டட விட நல்ல ஜாப் டேட்டா வந்திருந்தது. அதனால மார்க்கெட் வந்து மேல ஏறி இருந்துச்சு. யூஎஸ்ல ட்ரம்ப் அவர்கள் ஜெரோம் பவல் அவர்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீங்க ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டாவே ட்ரூத் சோசியல் மீடியால பதிவுகள்லாம் போட்டிருக்கிறாரு. என்ன அவங்க 2 பேருக்கு மத்தியில மோதல் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க சொல்லி ஜெரோம் பவல் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. ஜெரோம் பவல் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுல எந்த கிளாரிட்டியும் வரல. எதுல அப்படின்னா இந்த இன்ஃபிளேஷன் வந்து இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு இந்த ட்ரம்ப் அவர்களோட ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால. இதுதான் மோதல். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஐடி செக்டரை கன்சிடர் பண்றதுக்கு இன்னும் ஒரு 6 months ஆகும், நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நண்பர் என்ன கேட்கிறாரு, விப்ரோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விப்ரோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு, கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மஹேந்திராவுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும். அடுத்த ஒரு நண்பர் வந்து புரோக்கரேஜ் ஆப் பத்தி கேட்கிறாருங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், நான் 2 புரோக்கரேஜ் ஆப் யூஸ் பண்ணுவேங்க. ஒன்று வந்து ஐசிஐசிஐ டைரக்ட், இன்னொன்று வந்து அப்ஸ்டாக்ஸ். எனக்கு 2மே நல்லா தான் தெரியுது. குறிப்பா அப்ஸ்டாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா பாண்டை கன்சிடர் பண்றதுக்காக மட்டும் நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்றேங்க. பாண்ட் வந்து இப்ப சமீபத்தில் எந்த பாண்டும் அதுல வரல. நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்ப குறையிறப்ப பாண்ட் ஏற்கனவே வாங்குறவங்க வந்து விற்கிறாங்க. என்கிட்ட வந்து முத்தூட் ஃபின்கார்ப் பாண்ட் மட்டும்தான் இருக்கு. 1000 கீழே இன்னைக்கு வந்துச்சு, அதனால இன்னைக்கு நான் கன்சிடர் பண்ணேன். புதுசா ஃப்ரெஷ் பாண்ட் எதுவும் நான் கன்சிடர் பண்ணல. அடுத்து வருண் பிவரேஜஸ், ஐஆர்எஃப்சி, வயரிங், மதர்ஸ் அண்ட் சுமி, தென் ரைமண்ட், இந்த நிறுவனங்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே எனக்கு காஸ்ட்லியாக தெரியுது. வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் ஸ்ட்ராட்டஜி கூட இதுல என்னால ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்து பிரைஸ் டு புக் எப்படி சார் செக் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. குறிப்பா கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மெயில் வருங்க. அதுல புக் வேல்யூ இருக்கும், அதுலயும் பார்க்கலாம்.
அது போக நம்மளோட brokerage ஆப்லயும் பிரைஸ் டு புக், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், தென் டெட் டு ஈக்விட்டி எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். அது போக ஒரு சில வெப்சைட்ஸ் ஸ்கிரீனர், தென் மணி கண்ட்ரோல், அந்த வெப்சைட்ஸ்ல 1 ஆர் 2 வெப்சைட்ஸை பார்த்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் பிரைஸ் டு புக் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து கம்பெனியோடைய நியூஸ், பை ரேட்டிங், செல் ரேட்டிங், தென் அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் எங்க இருந்து சார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. குறிப்பா நான் எடுக்கிறது வந்து பிசினஸ் லைனு, தென் பிசினஸ் ஸ்டாண்டர்டு, தென் ட்விட்டர், கம்பெனியோடைய ட்விட்டர் பேஜ், கம்பெனியோடைய லிங்க்டின் பேஜ் இருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் அப்டேட்ஸ் வருங்க. அதைத்தான் பாக்குறது. மற்றபடி பை ரேட்டிங், செல் ரேட்டிங், நியூஸ் பேப்பர்லாம் வரும், அதுல எல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. அதை வச்சு நான் எதையுமே இங்கே ரெஃபர் பண்ணி பேசுறதும் கிடையாதுங்க. அடுத்து மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா பத்தி கேட்கறாங்க. லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நல்ல நிறுவனம் தாங்க. பட் டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்ப எனக்கு ஓவர் வேல்யூடா தெரியுது. அவ்வளவுதான். நீங்க 5 to 10 இயர்ஸ் வச்சுப்பீங்க அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். கடனும் கிடையாது, நல்ல நிறுவனம் தான். அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் பத்தி கேட்கறாங்க. நான் அந்த பேங்கை எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது கிடையாதுங்க. எவ்வளவு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ்ல இருந்தாலும் நான் அந்த சைடு போறது கிடையாது. அடுத்து ETF, மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு, இதுல நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஃபண்டு, ETF எதையுமே கன்சிடர் பண்றது இல்லை, எக்ஸப்ட் கோல்டு ETF. ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள், மோர்கன் ஹவுசல் அவர்கள், ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதைத்தான் இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அடுத்து டைகர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்குங்க, 0.25 இருக்கு. பிரைஸ் டு புக் 4.45 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஓகே 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. எனக்கு இது ஓவர் வேல்யூடா தாங்க தெரியுது. நான் பார்க்குற கம்பெனியோட இது ஓவர் வேல்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் ஒரு 1.67 தான் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கம்மி, டெட் டு ஈக்விட்டி இதை விட கம்மிங்க. நான் 2 கம்பெனியை மட்டும் தான் தொடர்ந்து வாட்ச் பண்றேன். ஒன்று கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ், இன்னொன்று ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ். அடுத்து இன்ஃபிபீம் அவென்யூ அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஸ்மால் கேப்புக்கு இவ்வளோ ஏர்னிங்ஸ் என்னால கொடுக்க முடியாது. பிரைஸ் டு புக் 1.25 இருக்கு. ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூக்கு கீழே இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி ரொம்ப கம்மி, 0.05. சமீபத்தில் கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூவோட ப்ரைஸுக்கு க்ளோஸாக வர்றதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொறுமையா இருக்கலாம். இன்னும் லோயர் ப்ரைஸஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கன்சிடர் பண்றது இல்லை. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.